திருச்செந்தூர் கோயில் சந்நியாசிகளால் கட்டப்பட்டது. அதில் மேற்கு ராஜகோபுரம் திருவாவடுதுறை ஆதீனம் தேசிகமூர்த்தி சுவாமிகளால் 300 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டது. கோபுரம் கட்டுவதற்கு பணம் குறைந்தது. வருத்தத்துடன் இருந்தார் தேசிகமூர்த்தி சுவாமிகள். அப்பொழுது முருகன் தேசிகமூர்த்தி கனவில் வந்து காயல்பட்டினத்தில் இருக்கும் முஸ்லிம் ஒருவரிடமிருந்து வாங்கிக்கொள் என்று சொல்லி மறைந்தார். உடனே காயல்பட்டினத்திற்கு சென்றார். அவர் மிகப்பெரிய செல்வந்தர் என எண்ணி அவர் வீட்டிற்கு சென்றார். ஆனால் அவர் உப்பு வியாபாரம் செய்து வந்திருக்கிறார். அவர் என்னிடம் என்ன இருக்கிறது? இந்த உப்பு மூடைதான் உள்ளது, இதை எடுத்து செல்லுங்கள் என்றார். அந்த மூடையை கொண்டு வந்து திறந்து பார்த்தார்கள். அத்தனையும் வைரக்கற்களாக மாறியிருந்தது. மிகப்பெரிய ஆச்சரியம். முருகனின் அருளால் வைரக்கற்களை வைத்துத்தான் மீதி உள்ள கோபுரத்தின் வேலையை முடித்தார் சந்நியாசி தேசிகமூர்த்தி சுவாமிகள். இந்த ராஜகோபுரம் 137 அடி உயரம், 90 × 66 அடி தளத்தில் 9 அடுக்கு மாடித்தளங்கள் கொண்ட பிரம்மாண்ட வேலைப்பாடுகள் கொண்டவை. சாதாரணமாக தென்னாட்டு கோயில்களில் ராஜகோபுரங்கள் கிழக்கு நோக்கி பிரதான நுழைவாசல் கொண்டிருக்கும். ஆனால் இங்கு சன்னிதானத்திற்கு மேற்கு பக்கம் கட்டியான இறுகிய பாறை மேடு மற்றும் இத்தலம் பெரிய கீழ்த்தளத்தையும் மொத்த கோபுரத்தின் எடையையும் தாங்கிக் கொள்ளும் நல்ல தேர்ந்தெடுத்த நிலமாகும். இன்றும் ராஜகோபுரம் கம்பீரமாக காட்சியளிக்கிறது.